நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படின்ற படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் சொல்லும் போதே தெரிஞ்சு போச்சு, முழுக்க முழுக்க வந்து நண்பர்கள் சம்மந்தப்பட்ட படமாக தான் இந்த படம் இருக்கும்ன்ட்டு. ஸோ தேட்டரில் போய் பார்த்தேன். படத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம இப்போ சொல்லலாம். படத்தோட டைரக்டர் அண்ட் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த் ராம் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, மியூசிக் வந்து யார் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா காசிப் அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இவர் கூட யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் மட்டும் இன்னும் நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. யூடியூபரில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா பாலா அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இர்ஃபான் அவர்கள் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மதன் கௌரி அண்ணா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களாம் இருக்க போக இவங்க இல்லாமல் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ வெங்கட் பிரபு சார் கூட நடிச்சிருக்காரு இந்த படத்தில். அவர் ஒரு சின்ன சீன்ஸில் தான் வராரு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, பிகம் எ ஸ்டார் அப்படின்ட்டு ஒரு ஆப் வந்து ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அது என்ன மாதிரியான ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பல ஈவெண்ட்ஸ்லாம் போயிருப்போம். ஸோ ஈவெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டெக்கரேஷன்லேருந்து ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் ஒரு ஈவெண்ட் வந்து அமௌண்ட் கொடுத்துட்டுனா அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. அவங்கள மாதிரி ஒரு ஈவெண்ட் ஆளுங்க தான் இவங்க. ஸோ இவங்க என்ன அடிஷ்னலாக பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ சிலருக்கு வந்து பாட்டு பாடணும் அப்படின்னு தோணும், சிலருக்கு டான்ஸ் ஆடணும்னு தோணும். ஸோ இவங்களாம் வந்து இவங்க ஈவெண்ட்டில் வந்து என்ன பாட்டு என்ன சாங்கு அந்தமாரி இவங்களே வந்து யாராருக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டு அவங்கள வந்து அந்த இடத்துல வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுவாங்க. அதுதான் இந்த பிகம் எ ஸ்டாரோட ஒரு ஒன் ஆஃப் த ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இந்த ஆப்பை வந்து ஒரு பக்கம் ஹீரோ கண்டுபிடிச்சி ட்ரை பண்ணி ஸ்டார்டிங்கில் ஒரு சக்ஸஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருது. எதனால பார்த்தீங்கன்னா நண்பர்கள் ஒருத்தரும் வந்து ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிகம் எ ஸ்டார் ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கிறதுனால வந்து பெரிய சக்ஸஸ் பண்ண முடியாமல், ஸோ எல்லோரும் சம்பளம் இல்லாமல் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறதுனால ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு போவாங்க. இருந்தாலும் ஹீரோ ஒரு பக்கம் வந்து மனசுடையாமல் இதை ஸ்டார்ட் பண்ணி பிகம் எ ஸ்டார் ஆப்பை வந்து கண்டுபிடிச்சி அதோட ப்ராசஸ் எல்லாத்தையும் பக்காவாக முடித்து கடைசியில் பிகம் எ ஸ்டாராக ஆவறாரா இல்லையா, கடைசியில் பிரிஞ்சு போன நண்பர்கள் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஏன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம த்ரோ பால் விளையாடுறதுல சீனு காமிச்சதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே நண்பருக்குள்ளே சின்ன எமோஷனல் சீன்ஸ் வரதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சண்டை காட்சிகள் நண்பருக்குள்ளே வரதாக இருக்கட்டும், இதெல்லாம் போக நண்பர்களுக்குள்ளே சில பணப்பிரச்சனைகள்லாம் எப்பவுமே வரும். ஏன்னா சிலர் வேலைக்கு போவாங்க, சிலர் வேலைக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க, வேலை தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேவோ இல்லை எங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு கூட வெளில போகிறதா இருந்தாலும் அமௌண்ட் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த படத்தில் வந்து காமிக்கும் போது முழுக்க நம்மளோட விஷயங்கள் எல்லாமே இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஃபேமிலிக்குள்ளே வரக்கூடிய அப்பா பையன் சென்டிமெண்ட்டு, அம்மா பையன் சென்டிமெண்ட்டு, அப்புறம் பாட்டி, அப்புறம் பேரன் சென்டிமெண்ட்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் காமிக்கிற எல்லா சீனுமே வந்து பார்த்திங்கன்னா படத்தில் நம்மளோட கனெக்டட் பண்ணுறக்கூடிய எல்லா விஷயமும் வந்து அடங்கியிருக்குது தான் இந்த படத்தை பார்க்கக்கூடியதுக்கு ஒரு முக்கிய உந்துகோலாக இருக்குது. ஸோ அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. மியூசிக்காக அந்த படத்தில் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த இடத்துல எமோஷன் வருதோ அந்த இடத்துல மியூசிக் வந்து பேக் போனாக கண்டிப்பாக இருக்குது. வந்து இறந்துருவார் ஹீரோவோட ஃப்ரெண்டு. ஸோ அப்போ வந்து ஆனந்த் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருன்றது தான் இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ்ஸு. ஸோ பயங்கரமாக அந்த இடத்துல எமோஷனல் சீன்ஸுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். அதுதான் இந்த படத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் லவ் பற்றி பார்த்தீங்கன்னா, பார்த்தேன் அப்படியே டக்குன்னு லவ் வந்துடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் பார்த்த உடனே காதல் அப்படின்ற மாதிரி தான் படத்தில் போகுது. மற்ற படங்களில் இருக்கிற மாதிரி உங்களோட 100 வருஷம் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இன்னொருத்தவங்க கூட போகிறதுன்னு இல்லாமல் கடைசியில் ஒன்று சேர்றது வந்து ஓகே மன ஆறுதலை வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்கு. காமெடி எந்த அளவுக்குன்னா, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நம்ம வழக்கமாக காமெடி எந்த அளவுக்கு பண்ணுவோம் அதே அளவு காமெடி இருக்குது. காமெடியை விட எமோஷனல் தான் அதிகமாக இடத்துல நிறைய கொடுத்துறது தான் இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ்ஸு. படம் பார்க்குறவங்க கண்டிப்பாக அழுதுருவாங்க. ஸோ கட்சி எடுத்துகிட்டு போவாங்க. தேட்டரில் இப்பவும் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ தாராளமாக போய் பாருங்கள். என்னோடய ரேட்டிங் இந்த படத்துக்கு வந்து ஆவரேஜ் தான் தருவேன். ஏன் சொல்லிங்கன்னா, ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃபில் தான் ஓரளவு கொஞ்சம் படம் பீக் ஆன மாதிரி எனக்கு தெரியும். ஸோ அதனால் ஆவரேஜ் மூவி தான். நான் கொடுக்கறத வச்சு படம் இப்படி தான் இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. இது என்னோட ரேட்டிங் தவிர்த்து படம் பார்க்குறவங்க ஒவ்வொருத்தவங்க ஒரு ரேட்டிங் இருக்கும். ஸோ தாராளமாக போய் தேட்டரில் போய் பாருங்கள். அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பாருங்கள். அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த படம். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி ரிவ்யூ எடுத்து போட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்து இப்போ ரீசெண்டாக முடிஞ்சுது. ஸோ கண்டினியூவாக ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை போய் பாருங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி அடுத்த ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகான்.